ஐயோ இவன் வேற கால் பண்ணிட்டே இருக்கானே. ச்சே, இவனை என்ன பண்றது? ஹலோ. என்ன சார் போன் பண்ணா பிஸி பிஸினே வந்துகிட்டு இருக்கு. நான் கூட கொஞ்ச நேரத்துல என் நம்பரை பிளாக்ல போட்டுட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். அது உங்களுக்காக தான் பேசிட்டு இருந்தேன். எனக்காகவா? ஆமா. எதுக்கு? அது பணம் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏங்க நல்லாவே உங்க கையில இருக்கு, அழகா எண்ணி எடுத்து கொடுக்கறத விட்டுட்டு யார்கிட்டயே கேட்டேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் எடுத்து கொடுக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்க தெரியுமா? ரொம்ப நடிக்காதீங்க சார். நீங்க உங்க அப்பாவோட செல்ல பிள்ளைன்னு ஊருக்கே தெரியும். என்ன சார் நீங்க கல்லாவுல கைய வைக்கிறதுல என்ன ஆயிர போகுது? காலையில கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயோ, என்ன திரும்ப திரும்ப மிரட்டிட்டு இருக்க? இங்க பாரு, உடனே எல்லாம் பணத்தை ரெடி பண்ண முடியாது. அப்படியா? தர வேணாம், காலையில என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஹலோ 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 ஹலோ. என்ன கட் பண்ணிட்டான்? அவன் சொன்ன மாதிரி வந்து சொல்லிடுவானோ? எடுக்க மாட்டானே. போனை எடுறா. எடுக்க மாட்டான் இவன. யோ யோ ப்ளீஸ், இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கயா. நாளைக்கு நீ கேட்ட படத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடுறயா ப்ளீஸ் யா. ஐயோ, பார்க்க மாட்டானே. ஐயோ. ராமச்சந்திரன் சார், ராமச்சந்திரன் சார், வெளியில வாங்க சார். பணத்தை கேட்டா தர முடியாது நான் சொல்ற. இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு. யோ, நீ ஏன் இங்க வந்த? வாயா, வா. இப்படி இதுக்கே வீட்டுக்கு வந்த? பின்ன இங்க வராம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றீங்களா? முதல்ல உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ப்ளீஸ் யா, அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆகணும், அதுக்கு தானே வந்திருக்கேன். பணம் இல்லைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இல்லையா, மூஞ்சில கொஞ்சம் கூட பயமே இல்ல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். யோ யோ வேணாயா, உன் கைய கால நினைச்சுக்கிறியா? உன் கால வேணாலும் விழுறியா? உண்மையை சொல்லிடாதயா ப்ளீஸ் யா, ப்ளீஸ் யா, ப்ளீஸ் யா. கைய விடுறா. நான் உனக்கு 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 எவ்வளவு பணம் மேல நடிக்கிற? ப்ளீஸ் யா, சொல்லிடாதயா, எதுவும் சொல்லிடாதயா. கேட்கும்போது கொடுத்தாதான் அந்த காசுக்கு மரியாதை. கெஞ்சி வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. அப்படி இல்லையா? நான் என்ன உன்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்கனா? இங்க பாரு, என்னால பணத்தை ரெடி பண்ண முடியலையா, அதனாலதான் அவாய்ட் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. ப்ளீஸ் யா, ஒரு நாள் டைம் குடியா, நான் எப்படியாவது கொடுத்துறேயா ப்ளீஸ் யா. இதுக்கு மேல உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. உன்னைய மாதிரி கொலைகாரன்லாம் ஜெயிலுக்கு போறது சொன்ன கேளியா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏதோ குடும்பம் பொண்டாட்டின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிய, அத கெடுக்க வேணாம்னு நினைச்சேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டப்பா. ப்ளீஸ் யா, வேணாயா, வேணாயா, ப்ளீஸ் யா, ப்ளீஸ் யா. டேய் ராகவா, கேளியா. அப்பா, இந்த ஆளுதுக்கு இங்க வந்திருக்காரு. இவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அது ஒண்ணு இல்லப்பா. அது அது வேற வேற. என்னடா, உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக இந்த ஆளுகிட்ட பேரம் பேசிட்டு இருக்கியா? ஐயா, இவரு தம்பிய காப்பாத்துறதா? அட ஏன் சார், விட்டா இந்த ஆளே அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். கண்மணி, சொல்லுங்க.
அது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு வந்துச்சா, அதான் பயந்துட்டேன். அப்படி கனவு வந்தா ஆயுசு கெட்டின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஓ ஓ கண்மணி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. அது உங்க அண்ணனை எழுந்ததால உங்க ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வீரா அது ஒரு ஆக்சிடென்ட்னு புரிஞ்சுக்கிட்டு மாறனை மன்னிச்சு அவனோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றா. நாளைக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யாருமே போய் நிக்கலனாலும் வீரா போய் நிப்பா. என் ஃப்ரெண்டு சொல்றான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா வீரா மாற மாதிரி இருக்கணுமா. எவ்வளவு பாண்டிங்கா இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்றான். நான் அவங்கள விட எங்க 2 பேரும் பாண்டிங் தான் பெருசு. கண்மணி எனக்காக என்ன வேணாலும் செய்வான்னு அவங்கிட்ட சொன்னேன். நீ நீ அப்படி இருப்பியா கண்மணி? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ எனக்காக வருவியா? கண்டிப்பாங்க. கண்மணி, சொல்லுங்க.